இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று மே மாதம் 13ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். ஒரு தாய்க்கு எத்தனை பிள்ளைவனாக இருக்கட்டும், அது 10 ஆகட்டும், 15 ஆகட்டும், 2 கூட இருக்கட்டும், ஒரு தாய் தன் பிள்ளைகளிடத்தில் வேற்றுமை பாராட்டுவாளா? இந்த பிள்ளை தான் வசதி, இந்த பிள்ளை மட்டன்னு சொல்லுவாளா? இல்லை இந்த பிள்ளைக்கு நிறையா கொடுத்துரு, இந்த பிள்ளையை பட்டினி போடுவாளா? அப்படி செய்தால் உண்மையான தாய் தானா? மிகப்பெரிய கேள்விக்குறி. இந்த உலக மாந்தரை அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய ஆண்டவர் அப்படி இருப்பாரா? இந்த பிள்ளைக்கு தான் என்னுடைய செய்தி, இந்த பிள்ளைக்கு தேவை ஒதுக்குவாரா? விதை பருவமை பாருங்க பார்ப்போம். விதை எல்லோரு இடத்திலும் என்ன பண்ணுறது, எல்லா இடத்திலும் வீசப்படுகிறது. அந்த விதையை எந்த நிலம் ஏற்றுக்கொண்டு பலன் கொடுக்கிறதோ அது நல்ல நிலம்னு சொல்கிறார். நேற்று வாசித்தோம் இல்லையா? நம்ம நேற்று வாசித்தோம் பாருங்க. கடவுளுடைய செய்தி, இயேசுடைய மீட்பு யூதர்களுக்கு மட்டுமே, விருத்த சேதனம் பெற்றவர்களுக்கு மட்டுமே, மற்ற யாரும் இங்கே வரக்கூடாது, ஒதுங்கி போங்க என்று நேற்று வாசித்தேன் நான். இன்றைக்கு அந்த நிலை மாறுகிறது பாருங்க. ஸ்தேவானுடைய முடியப்பனுடைய மரண செய்தியால் இயேசுடைய சீடர்கள் என்ன பண்ணுறாங்க? இயேசு சீடர்கள் செதறி போகிறாங்க. சைப்ரஸ், அந்தியோக்கியா, பெனிசியா எங்கே பார்த்தாலும் என்ன உயிர் போச்சா இப்போ தப்பிச்சு ஓடுறாங்க. இங்கே இருந்தால் கொண்டுட்டாங்கன்னா அங்கே சென்று என்ன பண்ணுறாங்க? அவனுடைய வார்த்தையை அங்கேயும் என்ன பண்ணுறாங்க? யூதர்களுக்கு தான் அறிவிக்கிறாங்க, பிற மக்களுக்கு அறிவிக்க மாட்டுறாங்க. கிரேக்கர் மக்கள் இருக்காங்க, அந்தியோக்கியாவில் பிற மறை மக்கள் இருக்காங்க, அவருக்கு ஆண்டவர் செய்து மறுக்கப்படுகிறார். பர்னபா அங்கே போகிறாரு, அனைவருக்கும் ஆண்டவருடைய செய்தியை கொடுக்குறார். சகோதரர்களே, நீ நட்சத்திர வாசிக்கிறோம். நம்ம ஏசப்பட்ட கேட்குறாங்க, இயேசுவே நீங்கள் தான் மெஸ்ஸியாவா, சொல்லுங்க என்கிட்ட அப்படின்றாங்க. அதை நான் சொல்லினே இருக்கிறேங்க, அதை நான் நீ தான் நம்ப மாட்டுற, நான் சொல்லினே இருக்கிறேன், என் வார்த்தை நம்ப தானே நீ. என் வார்த்தையை நம்பி என்னை விசுவசித்து என் பின்னே யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்கள் தான் என்னுடைய ஆடுகள்னு சொல்லியிருப்பாங்க. அப்போது ஆண்டுடைய செய்தி எல்லோருக்கும் கொடுக்கப்படுகிறது. இறை அழைத்தல் எல்லோருக்கும் கொடுக்கப்படுது. ஆண்டவர் எல்லோரையும் அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், ஆவலாய் தம் கரத்தை நீட்டி அன்பாய் அழைக்கிறார். இயேசு எல்லோரையும் அழைக்கிறார். இயேசு தாயுமானவர் யாரு தம் பிள்ளைகிட்ட பாகுபாடு பார்ப்பது கிடையாது. மனுஷன் பாகுபாடு பார்க்குறான், கடவுள் பார்ப்பது கிடையாது. இங்கே பாருங்க பார்ப்போம். பர்னபா என்ன பண்ணுறாரு? அந்தியோக்கியாவுக்கு போகிறாரு. எல்லா மக்களுக்கும் அவருடைய செய்தி அறிவிக்கப்படுகிறது. எல்லா மக்களும் பாருங்க பார்ப்போம். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு தூய ஆவியினுடைய வரம் நிறைந்தவர்களாய், நம்பிக்கை நிறைந்தவர்களாய் என்ன பண்ணுறாங்க? ஆண்டவர்கிட்ட சேர்ந்துக்கிட்டே இருக்காங்களாம் மக்கள். இந்த அந்தியோக்கியாவிலே தான் சீடர்கள் கிறிஸ்தவர்கள் என்று பெயர் பெற்றார்கள் குறிப்பிடுது. அப்போது ஆண்டவரை பின்பற்றுகிறவர்கள், ஆண்டவருடைய பிள்ளைகள் பார்த்தா கிறிஸ்து அவர்கள்னு சொல்லும். என்னென்ன சொன்னால் கிறிஸ்தவன் சொல்லுவாங்க, கிறிஸ்து அவன் சொல்லணும். என்னிலே அவன் கிறிஸ்துவை பார்க்கணும். அவங்க அன்று பார்த்தார்கள் மக்கள். இன்னைக்கு யோசித்து பார்க்கணும். இன்றைக்கு ஒரு கிறிஸ்துவ சகோதரனையோ சகோதரியை பார்த்தால் பிற மற்றவங்க வச்சுக்கோமே, கிறிஸ்துவை நமது முகத்தில் பார்க்க முடியுமா? ஒரு சகோதரி முகத்தில் கிறிஸ்து அவள் சொல்ற, கிறிஸ்து அவள், கிறிஸ்துவை நம் முகத்தில் சகோதரி முகத்தில் பார்க்க முடியுமா? அப்படி பார்க்கும்படி வாழ்ந்தால்தான் அவர் கிறிஸ்துவர், கிறிஸ்தவள். இல்லை என்றால் நாம் பாகுபாடு பார்த்தாலும் கிறிஸ்துவ இருக்க முடியுமா? ஒரு செய்தி மனசு வலிச்சு தான் சொல்கிறோம். நம்முடைய திரு அவையிலேயே நீங்கள் பாகுபாடு எவ்வளவோ இருக்குது. ஒரு வேதியர் அதை சொல்லக்கூடாது, இருந்தாலும் நம்ம அதை மறுக்க முடியாது. உண்டு இன்னும் மத்தியிலே இந்த பாகுபாடு உண்டு. உனக்கு தான், நீ பெரியவன், நீ சின்னவன் இருக்க தான் செய்யுது.
சகோதரர்களே, இந்த பாகுபாடு இருந்தால் நாம் கிறிஸ்தவராக இருக்க தகுதியற்றவர்களாகும். கடவுள் யாருக்கிட்டையும் பாகுபாடு பார்க்கல. ஆண்டவர் யாரையும் வெறுத்து ஒதுக்கலை. நாம் என்ன பண்ணுறோம்? நீ நீ மட்டும், நான் வசந்தவன், நீ தாழ்ந்தவன், நாம் பார்க்குறோம். சத்தியம் நடக்குது சமுதாயத்தில். இனிமேலாவது அந்த எண்ணத்தை விடுவோம். நம்மெல்லாம் கடவுளுடைய பிள்ளைங்க என்று அந்த எண்ணத்தை கொண்டு வாழ்ந்தால் நாமும் இயேசுவுடைய சிறுகள் தான்.